வாழ்க்கை ஒரு பந்தய போட்டி அல்ல, அது நமது செயல்களின் பிரதிபலிப்பு. நன்மையை விதைத்தால் நன்மை பயக்கும், தீமையை விதைத்தால் துன்பமே விளையும். இந்த பயணத்தில் தமிழ் தெய்வங்களின் போதனைகள் எவ்வாறு நம்மை வழிநடத்துகின்றன என்பதை அறிந்து கொள்ளலாம். 1வது, வினை விதைத்தால் பயன் கிடைக்கும். கர்ம விதி, நன்மை செய், நன்மை கிடைக்கும். இது சுவாமி விவேகானந்தரின் அடிப்படை கோட்பாடு. நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு எதிர்வினையை உருவாக்கும். நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும், தீமையை நினைத்தால் துன்பமே வரும். உழைப்பதே உன் கடமை, அதன் பலனை பற்றி சிந்திக்க வேண்டாம். இது நாம் வாழ்க்கையில் எவ்வளவு முயற்சி செய்தாலும் பலனை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து பாடுபட வேண்டும் என்பதை காட்டுகிறது. 3ஆம், தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். முருகப்பெருமானின் துணிச்சல், வீர முருகனின் கதைகள் அனைத்தும் அவருடைய தன்னம்பிக்கையை எடுத்து காட்டுகின்றன. துன்பம் வந்தால் சரணாகதி அல்ல, போராடும் மனப்பக்குவம் வேண்டும். வாழ்க்கையில் எதுவும் சுலபமாக கிடைக்காது. உறுதியுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். 4வது, பக்தியோடு நடக்க வேண்டும். ராமனின் உயரிய இயல்பு பிறரை மதிப்பது, தர்மம் கடைபிடிப்பது, உண்மையாயிருப்பது. இதுதான் ராமனின் வாழ்க்கை பாடம். அழுத்தமான நம்பிக்கையும் நேர்மையும் இருந்தால் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் தோற்கடிக்கலாம். 5வது, உதவி செய்தல், கருணை கொண்டிருத்தல். சிவபெருமான் வழி உலகுக்கு உதவிய செயல் செய்யுங்கள், அதுவே உண்மையான பக்தி. சிவபெருமான் காட்டிய தர்மம். நாம் பிறருக்கு செய்யும் உதவியே கடவுளின் ஆசீர்வாதமாக திரும்பும். இவை அனைத்தும் நாம் கடைபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய பாடங்கள். தெய்வங்கள் சொல்லிய உண்மைகளை வாழ்க்கையில் கடைபிடித்தால் நம்மை யாரும் தோற்கடிக்க முடியாது. நம்பிக்கை, உழைப்பு, தர்மம் இவை 3ம் இருந்தால் வாழ்க்கை வெற்றி பெறும்.